பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள்ளாடி தத்தளித்தது போல் இருக்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் என்னை சுற்றிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாகுலங்கள், வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் நான் எப்பொழுது ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்ப்பேன், அந்த வெளிச்சத்தில் எப்பொழுது நடப்பேன் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதியின் வெளிச்சமாகிய சூரியன் உன் வாழ்க்கையில் உதிக்கும் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். வசனம் இவ்வாறாக சொல்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறீர்கள். குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருளின் கிரியைகள் அகற்றப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் இருளுக்குள் இருந்து கொண்டார்கள். அந்த இருளில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய தெய்வம் அங்கு வந்தார். அந்த ஜனங்களை மீட்டெடுத்து வெளிச்சத்தை நோக்கி நடந்து கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த தெய்வத்தை தான் இன்னைக்கு நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தெய்வம் உங்கள் குடும்பங்களில் இருக்கிறாரா? உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களோடு பிரயாணப்படுகிறாரா? அந்த தெய்வத்தை நீங்கள் இறுக்கமாய் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தை நாம் இறுக்கமாய் பிடித்து கொள்ள வேண்டும். அந்த தெய்வத்தின் வைராக்கியம் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறதா? அந்த தெய்வத்தை நான் இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் சத்ருவானவர் இருளை போட்டு கொண்டிருக்கிறான். எப்பொழுது பார்த்தாலும் வியாதி என்கிற இருள், பிரச்சனை என்கிற இருள், பாடு என்கிற இருள், நான் இருளுக்குள்ளாடியே தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இந்த இருள் என்னை விட்டு அகலும்? எப்பொழுது என் குடும்பத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும்? நான் பிரயாசப்படுகிறேன், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எதுவுமே ஒரு வெளிச்சம் இல்லாதது போல் இருந்து கொண்டிருக்கிறதே என்று தேவனிடத்தில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணப்போகிறார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் உங்களுக்காக ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கப் போகிறது. நீதியின் சூரியனாகிய வெளிச்சம் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கப் போகிறது. அந்த தெய்வம் உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் இருட்டுக்குள்ளாடி இருந்து கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவானவனை முறியடித்து வெளிச்சத்தை கொடுத்து என்னை நோக்கி நடந்து வாருங்கள், என் அடிச்சுவடை நோக்கி நடந்து வாருங்கள். உங்களுக்குண்டான ஒரு தேசம் இருக்கிறது. பரலோக தேசத்தில் நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நீர் என் குடும்பத்தில் பிறந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் உதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் உதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னிடத்தில் இருந்த இருளின் குணங்கள் அத்தனையும் நீர் வரும்போது அது மாற்றப்பட்டு விட்டதேன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? என் பிள்ளைகள் மத்தியில், என் குடும்பத்தில், என் புருஷனார் மத்தியில், என் மனைவியின் மத்தியில், என் நண்பர்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து என்கிற பாலகன் இன்று உதித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய வைராக்கியம் எத்தனை பேர்கிட்ட இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடித்தடிகளும் வாக்குவாதங்களும் முறுமுறுப்புகளும் மாம்சத்தின் கிரியைகளையும் வைத்து கொண்டு நானும் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், எனக்குள்ளாடியும் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்று
சொல்வதற்கல்ல, ஞானமாய் கிருபையாய் ஆண்டவருக்கு பயந்து, ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் வாரும் அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு அவரை உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் வாங்கி வைத்து கொள்ளுகிறீர்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லி உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரித்து கொள்வதற்கு அவரை அழைத்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்களை நான் மாற்றி தருவேன். தெய்வமாகிய வெளிச்சம் உன் குடும்பத்திலே உதித்தாகி விட்டாரேயானால் உன் குடும்பத்தின் மேன்மைகள், வளர்ச்சிகள் அது மகிமையாய் இருக்கும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் இருளுக்குள்ளாடி தானப்பா இருந்தது. ஆனால் நீர் எப்பொழுது எங்களுக்குள்ளாடி வந்தீரோ அப்பொழுதிலிருந்தே எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி நடக்கிறதற்கு உதவியாக இருந்தது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் இருளுக்குள் கடந்து போகாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் குடும்பத்தில் உதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அதிசயமாய் ஆலோசனை கர்த்தராய், வல்லமை உள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் எங்கள் உள்ளத்தில் பிறந்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தெய்வத்தை நாங்கள் இறுக்கமாய் பிடித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.